ஹாய் எவ்ரி ஒன். குரூப் ஃபோருக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட், வயது வரம்பு என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி என்ன அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்டிங்குக்கு எல்லாமே 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். டைப்பிஸ்டோ ஸ்டெனோ டைப்பிஸ்டோ ஆகணும் அப்படின்னா 10th கூட டைப் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுல 3 ப்ரையாரிட்டி உண்டு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து தமிழ்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே ஹையர் கிரேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து தமிழ்ல ஹையர் கிரேட் முடிச்சிருக்கீங்க, ஆனா இங்கிலீஷ்ல லோயர் கிரேட் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. தேர்ட் ப்ரையாரிட்டி இங்கிலீஷ்ல வந்து ஹையர் கிரேட் முடிச்சிருக்கேன், ஆனா தமிழ்ல லோயர் கிரேட் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ப்ரையாரிட்டி. ஃபாரஸ்ட் கார்டு, இந்த ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும் ரீசெண்டா தான் குரூப் 4ல போஸ்டிங்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்தவரை 12th நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி ஆர் பாட்னி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்பதான் இந்த போஸ்டுக்கு நீங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஜ் லிமிட், வயது வரம்பு. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட்ங்கிறது வந்து விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 21, மத்த எல்லா போஸ்டுக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். நம்ம இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது நோட்டிபிகேஷன்ல ஒரு டேட் கொடுத்திருப்பாங்க. அவங்க கொடுத்த அந்த டேட்ல இந்த ஏஜ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிருந்தா மட்டும்தான் நம்ம எலிஜிபிள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. மேக்சிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஏஜ் லிமிட்ங்கிறது வந்து எந்த போஸ்டிங்கா இருந்தாலும் 32 தான். நெக்ஸ்ட் கேட்டகரி பிசி, எம்பிசி, பிசி முஸ்லிமா இருந்தீங்க அப்படின்னா விஏஓ எக்ஸாம் எழுதுறதுக்கான மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 42. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்டிங்க்கு 37. மத்த எல்லா போஸ்டுக்கும் 34 மேக்சிமம் ஏஜ் லிமிட். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு விஏஓ வந்து 42 வயசு. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் மத்த எல்லா போஸ்டிங்குக்குமே உங்களுக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 37. இதுல ஒரு ஸ்பெஷல் நோட் என்ன அப்படின்னா, இந்த நோட் வந்து ஓசி கேட்டகரியை தவிர மத்த கேட்டகரிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். மத்த கேட்டகரினா பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்ப சொல்ல போறது அப்ளிகபிள். இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 10th மேல 12th டிப்ளமோவோ, டிகிரியோ ஏதாவது ஒண்ணு 12th முடிச்சிருந்தா கூட போதும். உங்களுக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. எந்த போஸ்டிங்க தவிர அப்படின்னா விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அவங்க கொடுத்த ஏஜ் லிமிட் அதான் அப்ளிகபிள். மத்த எல்லா போஸ்டுக்கும் நீங்க 60 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆனா நீங்க 10th மேல ஏதாவது ஒரு இது முடிச்சிருக்கணும். 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, எது முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட் கிடையாது, ஓசி கேட்டகரியை தவிர. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 200 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்ல இருந்து மட்டுமே 100 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ தான் நமக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்க ஏரியானா தமிழ். தமிழுக்கு அடுத்த ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல வந்து ஒரு 25 கொஸ்டின். மிச்சம் 75 கொஸ்டின்ங்கிறது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு கீழே நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட், மிடிவல், ஐஎன்எம் அப்படின்னு 3 பார்ட்டா கொடுத்திருப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு சொல்லி தனியா ஒரு ஏரியா உண்டு. இது போக கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அப்படின்னு நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஜெனரல் ஸ்டடீஸ் 75 மார்க். ஸோ டோட்டலா வந்து 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் எழுதுவோம். 200 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 1.5 மார்க், மொத்தம் 300 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ஓஎம்ஆர் ஷீட்ல தான் எழுதணும். அப்ஜெக்டிவ் டைப். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஏபிசிடின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம ஒரு இதை ஷேட் பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட்ல. 3 மணி நேரம் எக்ஸாம். இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு ரவுண்டு தான் எக்ஸாம்க்கு.
இந்த எக்ஸாம நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கவுன்சிலிங் போய் டைரக்ட்டா போஸ்டிங் எடுக்க வேண்டிய வேலை தான். ஸோ, உங்களோட சர்க்கிள்ல யாராச்சும் 10th தான் முடிச்சிருக்காங்க. ஆனா, கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு போணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, தாராளமா அவங்க இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். அப்படி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல சிலபஸ பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ.